You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவியில் நேயர்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் ஒரு விஷயமாக அவங்க பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எக்ஸ்பெக்டேஷன். நாம் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11. ஜெரமியா சாப்டர் 29 and verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க வேத வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? சில பேர் நம்மளை பார்த்து கேட்குவாங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்வாங்க. நம்ம சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க? பார்க்கலான்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்குற முடிவை நான் உனக்கு தரேன். ஸோ உன்னுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஐயோ, எனக்கு இதாகிடுமோ, அதாயிடுமோ, எனக்கு அந்த நோய் வந்துடுமோ, இல்லை என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆகிடுமோ, பிள்ளைங்க வெளியே போகிறாங்க, என்ன ஆகிடுமா? ஏன் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பிரியமானவர்களே, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வேதவசனம் என்ன சொல்லுது? என் வழியெல்லாம் காக்கும்படி தேவன் தம்முடைய தூதரில் கட்டளிடுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எதிர்பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். சத்துருவுக்கு அவங்க இடம் கொடுக்க முடியாது. நீங்கள் எப்போவுமே மேக் அவர் எக்ஸ்பெக்டேஷன் டு பி பாசிட்டிவ். நம்ம எப்போவுமே என்ன எதிர்பார்க்குறோன்னா, என் ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவர் கொடுப்பார், என் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவுகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே இஸ்ரேல் ஜனங்க இவங்க பாபிலோனில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எதிர்பார்க்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு போனோம், ஆண்டவரே நாங்கள் போய் அங்கே தேவ ஜனங்களோட ஆராதிக்கணும், எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் வரணும், அங்கே எருசலேமில் போய் ஜீவனுள்ள தேவனை துதிக்கணும், சீயோன் பாடுகளை பாடணும். ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த சிறையிலேருந்து எங்களை விடுதலை ஆக்கும், பாபிலோன்லேருந்து விடுதலை ஆக்கும். எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் பிளான்ஸ் ஃபார் யூ. நான் உன் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை அறிவேன். நான் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு சபையில் தெசலோனிக்கே சபை ஒரு அற்புதமான சபை. அந்த சபை என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அறிவிக்கிறீர்கள். பாருங்களேன், இந்த சபையார் இயேசு எப்போ வரப்போறாருன்னு டெய்லி எதிர்பார்த்து நிற்கிறாங்களாம். தெசலோனிக்கே சபையார் 2000 வருஷத்துக்கு முன்னாலே டெய்லி என்ன பண்ணுவாங்க? எங்களை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்க ஆண்டவர் இயேசு எங்களை வரப்போறாரு, ஒரு நாளும் நாங்கள் காத்து நிற்கிறோம். இன்னைக்கு நீங்கள் என்ன காத்து நிற்கிறீங்க? உலகத்துக்காக காத்து நிற்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நான் எப்போ வருவேன்னு. இங்கே தெசலோனிக்கே சபை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வரப்போகிறாரு, அவர் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். They were waiting eagerly for the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வரப்போகிறத எதிர்பார்த்துருந்தாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் இயேசு பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறாரு. அந்த வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டி இருக்கிறாரு. அவருடைய கிருபையை எதிர்பார்த்துருங்க, அவருடைய சமாதானத்தை எதிர்பாருங்க, அவருடைய ஞானத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரே, உம்மிடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு, உமக்குள் எல்லா ஞானமும் உண்டு, உமக்குள்ள எல்லா மகிமையும் உண்டு. அந்த மகிமையை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, அதை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எனக்குள்ளவே இருக்கிறீங்க, உங்கள் மகிமையை மூலியமாக வெளிப்படணும். கேளுங்க. ஆண்டவருடைய வருகைக்காக தெசலோனிக்கேயர் சபையார் காத்து கொண்டிருந்தார்கள். பிரியமானே, இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானே, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஆண்டவர் உன்னத்தில் கேட்குறார், என்ன ஒன்று எதிர்பார்ப்பு? ஆண்டவரே, இது எதிர்பார்க்குறாப்பா, நிச்சயமாக நான் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட இந்த நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த சிருஷ்டியானது கூட, இந்த கிரியேஷன் கூட எதிர்பார்த்துனுக்குதுங்களாம். என்ன எதிர்பார்க்குறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 20ஆம் வசனம். அது என்னவென்றில், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்கிற என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல,
கீழ்ப்படுத்தினவராரே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறதுங்களாம். பாருங்க, இந்த கிரியேஷன் கூட எப்போ தேவ பிள்ளைங்க இந்த உலகத்தை ஆளுக பண்ணுவாங்க, தேவ பிள்ளைங்க மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும், அதுக்காக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டான். எது இந்த சிருஷ்டி, இந்த கிரியேஷன் கூட ஆண்டவர் இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதாக ஆண்டவரே, உன் சித்தம் பரலோக பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்படியே பாருங்க, இயேசுவோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பிதாவே உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரட்டும், உன் சித்தம் பரலோக பூமியிலும் செய்யப்படணும், அதுதான் எங்களுடைய வாஞ்சை, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 1000 வருஷம் வரப்போகுது, ஆண்டவராக இயேசு இந்த பூமியை அரசாட்சி செய்ய போகிறார். நாமும் கூட அவரோடு கூட ஆளுகை பண்ண போகிறோம். எதிர்பார்த்துன்னு இருங்க. எங்களை ராஜாக்களுமா ஆசாரலுமாக்கிற நோக்கம் எதற்காக? நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய. பிரியமானே, அதற்காக தான் ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுகளையும் அவமானங்களையும் சகித்தார். பாருங்களேன், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பிறவி, அதாவது இந்த சப்பானி எதிர்பார்க்குறான். பேதுரும் யோவானும் வெள்ளியோ பொண்ணு எனக்கு கொடுப்பாங்கன்னு. பேதுரு சொல்கிறார், வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, எனக்குள்ளே இருக்குது, நான் உனக்கு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நசரேயன் எழுந்து நடன்றார். அப்பா எதிர்பாராத அதிசயம் அவனுடைய வாழ்க்கையில் எழுந்து நடந்தான். பிரியமானே, நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி என்ன, தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் எண்டு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது ஆண்டவர் நிச்சயமாக. பாருங்கள், சங்கீதம் 62:5 வருது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அல்லது நான் எதிர்பார்க்கிறது அவராலே வரும். இட் வில் கம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, ஒரு சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு, நான் எதிர்பார்க்கிறது அவராலே வரும். இங்கிலீஷில் வருது, தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டட், அது நீ எதிர்பார்க்கறது நடக்கும்பா. ஏன்? என் ஆண்டவர் தேவன் பெரியவராக இருக்கிறார். வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார் அந்த காலத்தில், 300 வருஷத்துக்கு முன்னால். அவருடைய மோட்டோவே என்னன்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் என்று சொல்வாருங்களாம். அந்த வில்லியம் கேரி 300 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக வந்தார். வர வழியில் அவருடைய 2 பிள்ளைகள் கப்பலில் இறந்துட்டாங்க. பிறகு அவருடைய மனைவியும் ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்தார். ஒரே வார்த்தை சொன்னால், ஆண்டவரே நான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், பெரிய காரியத்தை உமக்காக நான் செய்ய போகிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், ஐ வில் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் என்று வில்லியம் கேரி ஊழியத்தை ஆரம்பித்தார். இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் இறங்கும் போதோ பெங்காலியில் கொல்கட்டாவில் இறங்குறாரு, பெங்காலி பாஷை கற்றுக்கினார். சன்ஸ்கிருதம், ஹிந்தி 14-20 பாஷைகளை பேசினாருங்களாம் அந்த காலத்தில். யோசித்து பாருங்கள், பைபிள் அத்தனை லாங்குவேஜஸ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி 10 பாஷைகளுக்கு மேலே பைபிளில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். சன்ஸ்கிருதம், ஹிந்தி, பெங்காலி பல. ஏன்? தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்த்தார். பிரியமானே, நாமும் கூட நம்முடைய சபைக்கா, நம்முடைய குடும்பங்களுக்கா, நம்முடைய தேசத்தின் மத்தியில், ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், நான் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே, நான் அதற்காக எதிர்பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற முடிவை நீர் கொடுக்க வல்லவர் என்று எரேமியா 29:11 வாசித்தோம். கடைசியாக நாம் வாசித்து முடிக்கல. எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இன்னைக்கு நிறைய முறை நம்ம நினைவு என்னன்னா, உலகத்துக்குரிய நினைவு, தாழ்வான நினைவு. ஆண்டு சொன்னாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நான் உன் மேலே ஒரு தாட்ஸ் வச்சிருக்கிறேன், நான் உன் மேலே ஒரு நினைவு வச்சிருக்கிறேன். என்ன நினைவு? அது சமாதானத்துக்கு எதுவான நினைவு. இங்கிலீஷில் அழகாக வருது, ஜெரேமியா 10:11, ஐ ஹேவ் பிளான்ஸ் ஃபார் யூ நாட் ஃபார் ஈவில் பட் ஃபார் குட். உன் மேலே நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், அவைகள் நன்மைக்கான திட்டங்கள். நாமும் கூட இந்த நாளில் ஆண்டவரே இயேசு வருவதை நாம் எதிர்பார்த்திருக்கிறேன். நாம் நன்மையானவர்கள் எதிர்பார்ப்போம். ஆண்டிடத்திலிருந்து பெரிய காரியத்தை செய்ய, பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை செய்ய நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தை ஜெயிக்க 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. we are born to win this, we are born to be victorious. அதனால் ஆண்டிடத்தில் வெற்றி எதிர்பாருங்க, ஆண்டிடத்தில் மகிமை எதிர்பாருங்க, ஆண்டிடத்தில் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஒருவன் எனக்கு ஊழிய செய்வானால் பிதானவர் அவனை கனப்படுத்துவார். he honors us, he blesses us. அப்பேர் பெற்ற தேவனை நாம் இந்த கால வேளையில் கூட நன்றியோடு இதயத்தோடு, ஆண்டு நான் இதை எதிர்பார்க்குறேன், என் வாழ்க்கையில் இதை செய்யுங்க, என் குடும்பத்தில் இந்த நன்மைகள் எதிர்பார்க்குறேன், எங்கள் சபையில் இந்த நன்மைகள் எதிர்பார்க்குறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நன்மைகள் எதிர்பார்க்குறேன். அறிக்கிடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுற தேவனே, பிதானுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனா, எங்களுக்கு பிதாவிடத்தில் மகத்துவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவங்களெல்லாம் சிலுவிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரா, மகத்துவமும் சர்வ வல்லமுள்ள தேவனா, எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி வெற்றியை கொடுத்த தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகுன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெற்றி எதிர்பார்க்குற இயேசுநாதா, உம்முடைய வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய கனம், உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி, உம்முடைய நியாயத்தை இந்த தேவ ஜனங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். ஆண்டவர் உம்மிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க, உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களை நீ செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். ஆண்டவர் அப்பா, நீங்கள் நம்புகிறது வாட் யூ எக்ஸ்பெக்ட் அவரால் வரும். ஆண்டவர் டெஃபினட்டாக நீ செய்வீராப்பா. இந்த பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கூட நிறைவேறும்படியா இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.